துன்பங்கள் நீக்கும் தைப்பூச விரதத்திற்கு முருகனின் அருள் அப்படியே கிடைக்க கூறும் மந்திரம். ஒற்றை வரி, வாழ்வின் மொத்த கஷ்டங்களும் நீங்கும். முருகனுக்கு உகந்த விரதங்களில் ஒன்றாக தைப்பூச விரதம் மிகவும் சிறப்பு பெற்றதாக கருதப்படுகிறது. பலரும் 7, 9, 21, 48 நாட்கள் விரதம் இருக்கின்றனர். சிலர் ஒரு நாளேனும் கடைபிடிப்பார்கள். இந்த விரதம் பழனி முருகனுக்கு அதிக மகிமை கொண்டதாகவும் கருதப்படுகிறது. தைப்பூச விரதம் தொடங்குவதற்கு சிறந்த நாள் செவ்வாய்க்கிழமை, அதுவும் யமகண்ட நேரம் என்று கூறப்படுகிறது. பொதுவாக இந்த நேரத்தில் எதுவும் செய்யக்கூடாது என நினைத்தாலும் முருகனை நினைத்து விரதம் தொடங்குவது வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை நீக்கும் என்று ஆன்மீகர்கள் கூறுகின்றனர். இந்த ஆண்டு பிப்ரவரி 11 அன்று தைப்பூசம் வருகின்றதால் நாளை செவ்வாய்க்கிழமை விரதத்தை தொடங்குவது சிறந்தது. காலையில் எழுந்து குளித்து பூஜை அறையை சுத்தம் செய்யவும், முருகன் சிலை அல்லது வேல் இருந்தால் அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வைக்கவும், முறையாக நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்கவும். விரத காலத்தில் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். தினமும் முருகரை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அல்லது வேல்மாறல் படிக்கலாம். எதுவும் முடியாவிட்டால் ஓம் சரவணபவ என்று தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். விரத முடிவில் வீடு அல்லது அருகிலுள்ள முருகன் கோவிலில் வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலம் முருகன் அருள் கிடைத்து வாழ்வில் கேட்டது கிடைக்கும். மந்திரங்களுக்கு அவ்வளவு பவர். ஓம் சரவணபவ இந்த மந்திரம் மிக எளிமையானதும் சக்தி வாய்ந்ததுமாகும். தொடர்ந்து ஜபித்தால் முருகனின் அருள் கிடைக்கும். ஓம் முருகா முருகா இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பது மனதை தெளிவாக்கி சகல தடைகளை நீக்கும். நீங்கள் விரும்பினால் சிறப்பாக ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியாய நம என்ற மந்திரத்தையும் ஜபிக்கலாம். இந்த மந்திரங்களை பக்தியுடன் ஜபித்தால் முருகன் சகல இன்னல்களையும் நீக்கி அருள் புரிவார். அதேபோல் விரதம் முடிந்து விரதத்தை முடிப்பதற்கும் வழிமுறைகள் உண்டு. பழனி சென்று முருகரை தரிசிக்கலாம். காவடி எடுத்து சென்று வழிபாடு செய்யலாம். வீட்டிலேயே முருகனை நினைத்து சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து குடும்பத்தினர் மற்றும் பக்தர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். விரதம் எத்தனை நாட்கள் இருப்பது முக்கியமல்ல, நம்பிக்கையுடன் முருகனை வழிபடுவதுதான் மிக முக்கியம். தைப்பூச விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு முருகன் எல்லா துன்பங்களும் தீர்க்கும், வாழ்வில் நல்ல மாற்றங்களை தரும் என நம்பப்படுகிறது. இந்த ஆண்டும் முருகனின் பரிபூரண அருளை பெற விரதத்தை மேற்கொள்ளுங்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.